உங்களுக்கு தெரியுமா? இந்த ரத்தம் பூசினாங்க இல்லையா, இது ஒரு ஷேப். இது அந்த பக்கம் ரத்தம் பூசப்படுது, இங்க ரத்தம் பூசப்படுது, மேலே ரத்தம் பூசப்படுதுன்னா எபிரேய மொழியில இது ஒரு எழுத்து, இது ஒரு ஆல்பபெட். என்ன ஆல்பபெட் உங்களுக்கு வரணும்னா ஹெத் அப்படின்ற ஒரு ஆல்பபெட். எழுத்துக்கான அடையாளம் ஃபென்ஸ் தானது, வேலி. அன்னைக்கு ஒவ்வொரு வீட்டு முன்னாடி நடக்கும்போது என்ன தெரிஞ்சிருக்கும்? ரத்தத்தின் வேலி. அவங்க வீட்டு முன்னாடி காம்பவுண்ட் இல்ல, ரத்தமே ஒரு காம்பவுண்டா மாறிடுச்சு. அவங்களுக்கு ரத்தமே ஒரு ஃபென்ஸா மாறிடுச்சு. ஒரு ரத்தத்தின் வேலியை பார்க்கறாங்க. ரத்தத்தின் வேலி அப்படின்னா அங்க சங்கார தூதன் கடந்து வரும்போது ரத்தத்தின் வேலியை பார்க்கிறார். பார்த்த உடனே சொல்றாரு, இங்க ஏற்கனவே இன்னொருத்தர் மரிச்சிட்டாரு, அவர் மரிச்சிட்டாருன்னா இவங்க மேல மரணம் வர முடியாது அப்படின்னு சொல்லி கடந்து போகிறார். அதுதான் பாஸ் ஓவர். பைபிளை நீங்க பாருங்க, ரத்தம் பேசுகிறது. நான் சொல்றேன், ஒவ்வொரு வீட்டு முன்னாடி இருந்த ஆட்டுக்குட்டியின் ரத்தம் அந்த தீமையை பார்த்து சொல்லுச்சு பாஸ் ஓவர். பாஸ் ஓவர். வியாதியை பார்த்து சொல்லுது பாஸ் ஓவர். வறுமை பார்த்து சொல்லுது பாஸ் ஓவர். அப்படின்னு அர்த்தம் கடந்து போ, கடந்து போ. ஹல்லேலூயா, கடந்து போ. ரத்தம் இன்னைக்கு நம்மளுடைய வீட்டுகளுக்கு, நம்ம குடும்பங்களுக்கு ஒரு பாதுகாப்பாக இருக்கிறது, ஒரு வேலியாக இருக்கிறது. அந்த ரத்தத்துக்கு கீழே நீங்க இருந்தீங்கன்னா பாதுகாப்பு உங்களுடையது.